நம்மளோட உணர்வுகளை பல வருஷமாக சொல்லி, பல மாதங்களாக சொல்லி, மணிக்கணக்காக அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி பேசி புரிய வைக்க முடியாத விஷயங்களை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே யாரோ ஒருத்தவங்க நமக்கு திடீர்னு முக்கியமான உறவாக வருவாங்க. மறுபடியும் அவங்க நமக்கு யாரோ மாதிரி போகிறது தான் இந்த காலத்தில் உறவுகளோட விதி மாதிரி இருக்கு. நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறப்ப நாய்கள்லாம் குறுக்க வந்து விடுகிறதுனால வர்ற அசம்பாவிதங்களை விட நம்ம மனசுக்குள்ளே குறுக்க வர்ற நினைவுகளால் அதிகப்படியான அசம்பாவிதங்கள் நடக்குது. எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லைன்னு சொல்கிற உறவுகளில் இருக்கிற புரிதலை விட எங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் ஒரு நாளும் அவளை நானும் என்னை அவளோ விட்டு கொடுத்ததும் இல்லை, விட்டு விலகினதும் இல்லைன்னு சொல்கிற உறவுகளில் இருக்கிற புரிதல் அதிகம். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பலமான வார்த்தைகளில் ஒன்று உனக்காக நான் இருக்கேன். இந்த வார்த்தை நமக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்குன்றது நமக்கு யாராவது கூட இருந்து இந்த வார்த்தையை சொல்கிறப்ப தான் நம்மளால் உணரவே முடியும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? தன்னை நேசிக்கிறவங்கள ரொம்ப ஈஸியாக உதாசனப்படுத்துவாங்க, எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காதவங்கள தேடி தேடி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு ஆண்கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்குறவங்க அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட கோபத்தை பார்க்குறவங்க அவனை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோபத்தில் இருக்கிற உண்மையான அன்பை பார்க்குறவங்க, உணர்றவங்க மட்டும்தான் அவன் கூட சேர்ந்து வாழ்கிறாங்க. அன்புன்றது என்ன தெரியுமா? கிராமத்துல எல்லாம் யாருக்கோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு சம்மந்தமே இல்லாத வேப்ப மரத்துல ஆணி இறையிறப்ப வருத்தப்படாம அமைதியா ஏத்துக்கிற வேப்ப மரம் மாதிரி நீ வேலையிலையும் வெளியிலையும் இருக்கிற கோபத்தை முழுக்க உனக்காக வீட்டில் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற என் மேல கொட்டுறப்ப நான் அமைதியா ஏத்துக்கிறேன் பத்தியா? அதுல தான் இருக்கு அன்புன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒருத்தவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கோம்னா அவங்கள இழக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம்னு அர்த்தம். அதே நம்ம அமைதியாக விட்டுட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு அவங்கள விட்டு நம்ம தூரமாக வர தயாராகிட்டோம்னு அர்த்தம். இவ்வளவு நாளாக உங்ககிட்ட இருந்து அனுபவிச்ச அன்பு, அக்கறை எல்லாத்தையும் ஒரு சண்டைக்கு பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு வட்டியோடு திருப்பி கொடுக்குற மொத்த அன்பையும் வெளிப்படுத்துகிறாங்கன்னா அது உங்களை உண்மையாக நேசித்தவங்களால மட்டும்தான் முடியும். உங்ககிட்ட உருகி உருகி பேசுகிறவங்க எல்லார் மனசுலையும் அன்பு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் உரிமையோடு அவங்க கூட சண்டை போட்டு கோவப்படுறவங்க மனசில் ஆழமான அன்பு அழியாமல் இருக்கும். ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அனுபவித்த ஒரு மனசு களைச்சு போய் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளோட வாழ்க்கையில் எப்பவும் நம்பிக்கை வைக்கிறதுலையும் அன்பு செலுத்துறதுலையும் ஒரு அளவுகோலை வச்சுக்கணும். அப்போ தான் நாம் நம்மளை இழக்க மாட்டோம் அப்படின்னு.